ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம காசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது காசிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம் இல்லைங்களா. அதாவது சில வேர்ப்ஸ் வச்சு அதோட ஆக்ஷன்னால் இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தங்க மூலியமாக அதை அந்த வேலையை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருப்போம், இல்லை ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த வேலையை செய்ய வச்சுருப்போம். அந்த மாதிரியெல்லாம் வரும்போது காசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காசிட்டிவ் வேர்ப்ஸ் என்னென்னா மேக், கெட், ஹேவ், லெட், ஹெல்ப் இதெல்லாம் தான் நம்ம இங்கிலீஷில் காசிட்டிவ் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். பட் ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம காட்டுவோம். எக்ஸாக்டாக இதுதான் காசிட்டிவ் வேர்ப் இது இல்லை அப்படின்னலாம் கிடையாது. ஹிந்தியில் காசிட்டிவ் சென்டென்சஸ்ன்னு எல்லா வேர்ப்ஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் நிறைய வேர்ப்ஸ் அதை வச்சு யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம கெட், ஹேவ் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ கெட் சம்திங் டன், அதாவது வேறு யாரையாவது வச்சு நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது. ஆனால் அந்த வேலையை யார் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த வேலையை நான் எப்படியும் முடிக்க வச்சுருவேன், இந்த வேலையை வாங்கிடுவேன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் இது. ஆனால் என்னென்னா எந்த பர்சன் அது நம்மளுக்காக செய்கிறாங்க அப்படின்றது சொல்ல மாட்டோம். இது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணதாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம பணம் கொடுத்து அவங்கள ஹையர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, இவ்வளோ கமிஷன் தரேன், இல்லை இவ்வளோ உங்களுக்கான வேஜஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு இந்த மேக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதே ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை பணம் கொடுத்து அவங்களுக்கான சம்பளம் கொடுத்து செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் கெட் ஆர் ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஹிந்தி பொறுத்த வரைக்கும் எல்லா சென்டென்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, அது ஃபோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரெக்வெஸ்ட் பண்ணி வேலை வாங்கினதாக இருந்தாலும் சரி, இல்லை பணம் கொடுத்து வேலை வாங்கினதாக இருந்தாலும் சரி. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு சில சென்டென்சஸில் யார் நமக்காக அந்த வேலை செய்கிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஓகே, சென்டென்சஸ் ஃபார்மேஷன் ஒரே மாதிரி தான் வரும் எல்லா இடத்துலையும். நம்ம டோன் வச்சு தான் அது ஃபோர்ஸ் பண்ணணுமா, இல்லை ஏதாவது அவங்கக்கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா, அதாவது ரெக்வெஸ்ட் பண்ணியோ இல்லை பணம் கொடுத்தோ அவங்கக்கிட்ட வேலை வாங்கணுமான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் ஒருவரை வைத்து அதை செய்து முடிப்பேன். அதாவது இப்போ ஏதோ ஒரு ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீ அதை எப்படி செய்வ அப்படின்னா, என்னால் அது செய்ய முடியாது, நான் யாரையாவது வச்சு அதை முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் அந்த பர்சன் யாருன்றது நம்ம மென்ஷன் பண்ணாமல் பேசும்போது மே உசே, அதாவது உசேங்கிறது இந்த இடத்துல அதை, அந்த வேலையை அப்படின்ற அர்த்தம். உசேன்னு எடுத்துக்கலாம், இல்லை உஸ் காம்கோன்னு எடுத்துக்கலாம். மே உசே ஆர் உஸ் காம்கோ கர்வா ஊங்கா. ஓகே, கர்வா ஊங்கா. ஸோ இதே ஒரு பெண் சொல்லும்போது கர்வா ஊங்கி அப்படின்னு சொல்லணும். மே உஸ் காம்கோ கர்வா ஊங்கா, மே உஸ் காம்கோ கர்வா ஊங்கி அப்படின்னா நான் செய்ய மாட்டேன், வேற ஒருத்தரங்க வச்சு இந்த வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஐல் கெட் இட் டன், ஐல் ஹாவ் இட் டன், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இதே நானே செய்வேன் அப்படின்னா மே கருங்கா கருங்கி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா இன்னொருத்தரை வச்சு செய்கிறோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பர்சன் யாருன்றது மென்ஷன் பண்ணலை, பட் இந்த வேர்ப் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். करवा ऊँगा, करवा ऊँगी. ஓகே, मैं उस काम को करवाऊँगा, मैं उस काम को करवाऊँगी அப்படின்னா நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் இதை முடிச்சு வைப்பேன், கவலைப்படாதீங்க, யார் செஞ்சால் என்ன, உங்களுக்கு தேவை இந்த வேலை முடிஞ்சிருக்கணும், அது முடிஞ்சிருக்கும், அந்த மாதிரி சொல்கிறது. ஐல் கெட் இட் டன், ஐல் ஹாவ் இட் டன், அதுதான் இதோட அர்த்தம். அவள் ஃபேனை சரி செய்வாள், அவள் ஃபேனை சரி செய்வாள். அவள் எப்படி செய்வாள், யாரையாவது கூட்டிகிட்டு ஃபேனை சரி செஞ்சிருவா. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம போகும்போது பாரு ஃபேன் அவள் சரி செஞ்சுருப்பா, அந்த மாதிரி சொல்கிறது. வ பங்கா கோ டீ கர்வாயேகி, வ பங்கா கோ டீ கர்வா ஏகி. ஸோ இது சொல்லும்போது கர்வா ஏகி அது சேர்த்து கர்வாயேகி. ஸோ சில பேர் இந்த கராயேகி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா அந்த சைடில் இருக்கவங்க சில பிளேசஸில் எக்ஸாக்டாக அவங்க முழுக்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இந்த இதவே மாற்றி கராயேகி அப்படிம்பாங்க. ஓகே, யூஸ்வலாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மரியாதையாக சொல்லும்போது கீஜியே அப்படின்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரியே அப்படிம்பாங்க. கரோ அதுலேயே ரெஸ்பெக்ட் ஃபார்மாக மாற்றி கரியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதவே போட்டு கராயேகி அப்படின்னு சொல்லுவாங்க. கராயேகா, கராயேகி, அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது நல்லா கோ த்ரூ பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஜஸ்ட் இந்த வேர்ட் மட்டும்தான்.
அந்த ஏகா ஏகி அந்த மாதிரி சவுண்ட்ஸ் சேர்த்து பேசுவோம். அவர் தன் வேலையை முடிப்பார். அவர் தன் வேலையை முடிப்பார். ஸோ யாரையோ ஒருத்தரை வச்சு முடிக்கிறாருங்கிறது தான் அதோட அர்த்தம். वे अपना काम पूरा करवाएंगे. वे अपना काम पूरा करवाएंगे. ஸோ இந்த இடத்துல வந்து வே அப்பனா காம் பூரா கரேங்கே அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் அவரோட வேலையை முடிச்சிருவார், அதாவது அவரே செஞ்சு முடிப்பாருன்னு அர்த்தம். இதே இந்த இடத்துல வந்து கர்வாயேங்கே அப்படின்னா அவர் செய்ய மாட்டார், யாரையாவது விட்டு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு அர்த்தம். வே அப்பனா காம் பூரா கர்வாயேங்கே. நீ உன் கண்களை டெஸ்ட் செய்வாய். நீ உன் கண்களை டெஸ்ட் செய்வாய். ஸோ இது வந்துட்டு ஒரு டாக்டரை வைத்து, ஆப்வியஸ்லி ஒரு டாக்டர் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து மறைமுகமாக சொல்கிறோம். நீ போய் முதல்ல ஒரு டெஸ்ட் எடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் எடுக்க போகிறோம், பட் அதை மறைச்சு பேசுகிறது. தும் அப்பனி ஆங்கோங் கா டெஸ்ட் கர்வாவோ. தும் அப்பனி ஆங்கோங் கா டெஸ்ட் கர்வாவோ. சாரி, கர்வாவோ அப்படின்னா அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். நீ போய் டெஸ்ட் செய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கர்வாவோ. இந்த இடத்துல வந்து டெஸ்ட் செய்வாய் ஃப்யூச்சர். ஸோ கர்வா ஓகே, கர்வா ஓகே. இதே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா கர்வா ஓகி அப்படின்னு மாற்றிடணும். அதாவது இந்த கேக்கு பதிலாக இது கே இல்லை, சாரி, இது எழுதும்போது தமிழில் கேன்றது வரும், ஆனால் இது வந்து கே சவுண்ட், இது வந்து கீ அப்படின்னு மாற்றிடணும். கர்வா ஓகி. நாங்கள் எங்கள் வீட்டை பெயிண்ட் செய்வோம். நாங்கள் எங்கள் வீட்டை பெயிண்ட் செய்வோம். அதாவது யாரையாவது வச்சு ஒரு ஆளை வந்து வேலைக்கு வச்சு அவங்கள வச்சு நாங்கள் பெயிண்ட் செஞ்சு முடிச்சிருவோங்கிறது தான் அது மறைமுகமாக சொல்கிறோம். ஹம் அப்னே கர் பெயிண்ட் கர்வாயேங்கே. ஹம் அப்னே கர் பெயிண்ட் கர்வாயேங்கே. அப்னா கர்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், அப்னே கர்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஹம் அப்னே கர் பெயிண்ட் கர்வாயேங்கே. ஸோ ஹம் அப்பனா கர் பெயிண்ட் கரேங்கேன்னு சொல்லிட்டோன்னா நாங்களே பெயிண்ட் அடிப்போம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கர்வாயேங்கே அப்படின்னா யாரையாவது விட்டு நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தங்கள் கார்ஸை வாஷ் செய்வார்கள். அதாவது யாரையாவது வச்சு ஆளை வச்சு அவங்க வாஷ் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். வே அப்னி காரோங்கோ துல்வாயேங்கே. ஸோ வே அப்னி காரோங்கோ துலாயேங்கே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அவங்க கார்ஸை வந்து வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து துல்வாயேங்கே அப்படின்னா அவங்க வாஷ் பண்ண மாட்டாங்க, எங்கேயாவது சர்வீஸ் சென்டர்லையோ எங்கேயாவது கொண்டு போய் விட்டு அதெல்லாம் செய்ய வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவர் ஒருவரை வைத்து புத்தகம் எழுதினார். அதாவது அவர் எழுதலை, இன்னொருத்தங்களை வந்து எழுத வச்சுட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறோம். உஸ்னே புஸ்தக் லிக்வாயா. உஸ்னே புஸ்தக் லிக்வாயா. சாரி, இந்த இடத்துல வந்து நான் அவன்னு கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ உஸ்னேன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து உன்ஹோனே அப்படின்னு நான் கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து அவன்னே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே நான் உஸ்னேன்னு ரெஸ்பெக்ட் இல்லாமல் கொடுத்துருக்கேன். இதே அவர்னு சொல்லும்போது உன்ஹோனே இங்கே வரணும். ஓகே, ஸோ இது வந்து அவன்னு வச்சுக்கலாம். அவன் புத்தகம் எழுதினான், யாரையோ வச்சு எழுத வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். உஸ்னே புஸ்தக் லிக்வாயா. ஸோ அவரே இந்த புக் எழுதினார்னா அவர் எழுதலை, யாரையோ வச்சு எழுத வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ரகுவை ஏன் கூப்பிடுவீர்கள். நீங்கள் ரகுவை ஏன் கூப்பிடுவீர்கள். அதாவது வந்து இந்த இடத்துல என்னென்னா, இது தமிழில் பெரும்பாலும் இந்த மீனிங் எக்ஸாக்டாக நம்ம பேச்சு வழக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரும். இது ஹிந்தியில் மட்டும் நான் அதனால தான் ப்ராக்கெட்டில் வந்து ஒருவர் மூலமாக அப்படின்னு அதை கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் ரகு கோ கியூ புலாயேங்கே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஏன் ரகுவை கூப்பிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னென்னா புல்வாயேங்கே அப்படின்னா அவர் கூப்பிட போகிறதில்ல, யார் மூலயமாவும் அவனை கூட்டிகிட்டு வர போகிறாரு. அதாவது கூப்பிட்டு அனுப்புறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அதுதான் இது. நீங்கள் ஏன் ரகுவை கூப்பிட்டு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறோம். ஆப் ரகு கோ கியூ புல்வாயேங்கே. புல்வாயேங்கே அப்படின்னா இவர் கூப்பிட போகிறதில்ல, யாரையோ விட்டு கூட்டிகிட்டு வர சொல்ல போகிறாரு, இல்லை கூப்பிட்டு அனுப்புறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. அவன் தன் சைக்கிளை சரி செய்தான். அதாவது யாரையோ வச்சு, அவனுக்கு சரி செய்ய தெரியாது, யாரையோ வச்சு அவன் சரி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறோம். உஸ்னே அப்னி சைக்கிள். ஸோ சைக்கிள்னே சொல்லிக்கலாம், இதே எக்ஸாக்டாக ஹிந்தியில் சொல்லும்போது சைக்கிள். ஓகே, சா இ கி இல். உஸ்னே அப்னி சைக்கிள் டீக் கர்வாயா. உஸ்னே அப்னி சைக்கிள் டீக் கர்வாயா. ஸோ உஸ்னே அப்னி சைக்கிள் டீக் கியா அப்படின்னு சொன்னோன்னா அவனே அவன் சைக்கிளை சரி செஞ்சுட்டான்னு அர்த்தம். இது வந்து கர்வாயா, யாரையோ வச்சு அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஹரீஷ் ஒரு கடிதம் எழுதினான். அதாவது ஒரு
ஒருவரை வைத்து கடிதம் எழுதினான். அவனே எழுதலை, யாரையோ வச்சு எழுதியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஹரீஷ் நே ஏக் பத்ரு லிக்வாயா. ஹரீஷ் நே ஏக் பத்ரு லிக்வாயா. கண்டிப்பாக ஹரீஷுக்கு வந்து இந்த டேலண்ட் கிடையாது. இவ்வளோ நல்ல வேர்ட்ஸ் போட்டு எழுதியிருக்கான், இப்படியெல்லாம் ஹரீஷ்க்கு எழுதவே தெரியாது, கண்டிப்பாக யாரையோ வச்சு தான் இதை எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நான் அதை செய்து முடிக்கிறேன். நான் அதை செய்து முடிக்கிறேன், அதாவது செய்து முடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த வேலையெல்லாம் இருக்குது, ஆனால் நான் வந்து இது செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா யாரையோ வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மே உஸ்ஸே और उस काम को करवा रहा हूँ. मैं उस काम को करवा रहा हूँ और उसे करवा रहा हूँ. ஸோ இதே ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே உஸ் காம் கோ கர்வா ரஹி ஹூம். ஸோ அந்த வேலையை வந்துட்டு நான் செஞ்சு முடிச்சுட்ருக்கேன். ஸோ நானாக செய்கிறேன்னா இல்லை வேறு யாராவது வச்சு செய்கிறேன்னான்னு உங்களுக்கு தேவையில்லை, நான் வேலை முடிச்சு தரேன் உங்களுக்கு. ஐ வில் கெட் இட் டன், ஐ எம் கெட்டிங் இட் டன், அந்த மாதிரி சொல்கிறது. அவள் ஃபேனை சரி செய்கிறாள். ஸோ எப்படி சரி செஞ்சிட்ருக்கா, யாரையோ வச்சு அவள் சரி செஞ்சிட்ருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். வ பங்கா கோ டீ கர்வா ரஹி ஹே. வ பங்கா கோ டீ கர் ரஹி ஹே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவள் வந்து ஃபேனை சரி செய்கிறா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கர்வா ரஹி ஹே, அதாவது அவள் சரி செய்யலை, இன்னொருத்தங்களை சரி செய்ய வச்சுட்ருக்கிறா அப்படின்னு அர்த்தம். அவர் தன் வேலையை முடிக்கிறார். அவர் தன் வேலையை முடிக்கிறார். வே அப்னா காம் பூரா கர்வா ரஹே ஹேன். வே அப்னா காம் பூரா கர்வா ரஹே ஹேன். ஸோ ஒருவரை வச்சு செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது தான் இது. ஸோ வே அப்னா காம் பூரா கர் ரஹே ஹேன் அப்படின்னா அவரே செய்கிறாருன்னு அர்த்தம். இது வந்து கர் ரஹே ஹேன் இல்லை, கர்வா ரஹே ஹேன். நீ உன் கண்களை டெஸ்ட் செய்கிறாய், அதாவது ஒரு டாக்டரை வச்சு தான் நீ டெஸ்ட் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறோம். தும் அப்னி ஆங்கோं का टेस्ट करवा रहे हो, करवा रहे हो. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம ரிக்வெஸ்ட்டோ இல்லை பே பண்ணும்போது கெட் ஹேவ் வச்சு யூஸ் பண்ணுவோம். இதே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறோம் அப்படின்னு நம்ம மேக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா சென்டென்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, எல்லா இடத்துலையுமே நம்ம டோன், அதை பேசக்கூடிய சிச்சுவேஷன், அந்த ஃபுல் டயலாக்ஸ் இந்த சென்ஸ் கான்வர்சேஷன் வச்சு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நாங்கள் ஒருவரை வைத்து எங்கள் வீட்டை பெயிண்ட் செய்கிறோம். ஹம் அப்னே கர் கா பெயிண்ட் கர்வா ரஹே ஹேன். हम अपने घर का पेंट करवा रहे हैं. ஸோ ஹம் அப்னே கர் பெயிண்ட் கர் ரஹே ஹேன் அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டை பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறோம், அதாவது நாங்களே பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கர்வா ரஹே ஹேன் அப்படின்னா நாங்கள் பெயிண்ட் அடிக்கல, கான்ட்ராக்ட்டுக்கு விட்ருக்கோம், அவங்க தான் வந்து அடிச்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹிடன் மீனிங்கில் பேசுகிறது. அவர்கள் ஒருவரை வைத்து தங்கள் கார்ஸை வாஷ் செய்கிறார்கள். வே அப்னி காரோं को धुलवा रहे हैं. வே அப்னி காரோं को धुलवा रहे हैं. ஸோ மேலே கொடுத்த அதே சென்டென்ஸ் தான் நான் இங்கேயும் கொடுத்துருவேன், ஜஸ்ட் டென்ஸ் மட்டும் மாற்றிருக்கேன். அவன் ஒருவரை வைத்து புத்தகம் எழுதவில்லை. அவன் ஒருவரை வைத்து புத்தகம் எழுதவில்லை. இல்லை அவன் யாரையும் வச்சு எழுதலை, அவனே எழுதுனது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உஸ்னே புஸ்தக் நெஹி லிக்வாயா. உஸ்னே புஸ்தக் நெஹி லிக்வாயா. இதுக்கு ரெண்டு மீனிங் வரும். ஒன்று வந்து அவன் எழுதவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து அவனே தான் எழுதியிருக்கான், வேற யாரும் வச்சு எழுதலாம், அவன் எழுதுனது தான் இது, எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிறது. நீங்கள் ஒருவரை வைத்து ரகுவை ஏன் கூப்பிட மாட்டீர்கள்? आप रघु को क्यों नहीं बुलवाएंगे? आप रघु को क्यों नहीं बुलवाएंगे? இது வந்து எப்படின்னா, சரி நீங்கள் கூப்பிடல, ஓகே, யாரையாவது வச்சு கூப்பிடலாம்ல, வேறு யாராவது மூலமாக அவனை கூப்பிட்டு அனுப்பலாம்ல, அவங்க வேறு யார் மூலமாகவும் இன்டைரக்டாக கூட கூப்பிட மாட்டேன்னா எப்படி, அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல, இதை கொடுத்துருக்கேன். आप रघु को क्यों नहीं बुलवाएंगे. आप रघु को क्यों नहीं बुलाएंगे அப்படின்னா நீங்கள் ஏன் ரகுவை கூப்பிட மாட்டீங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் ஏன் ரகுவை யார் மூலமாக கூட கூப்பிட்டு அனுப்ப மாட்டீங்க, நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, ஓகே, வேறு யாரும் போய் கூப்பிடக்கூடாதுன்னா எப்படி, அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது. அவன் ஒருவரை வைத்து தன் சைக்கிளை சரி செய்து கொண்டிருக்கவில்லை.
ஸோ இப்போ வந்து அவன் யாரையாவது வச்சு தான் அவன் சைக்கிளை சரி செஞ்சுட்டு இருப்பானா இருக்கும் அப்படின்னா, இல்லை நான் வரும்போது தான் பார்த்தேன், யாரும் சரி செய்யலாம், அவனே தான் சரி செஞ்சுட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வ அப்பனி சைக்கிள் டீக் கர்வா நெஹி ரஹா ஹை. அதாவது இது என்னன்னா, வேற யாரும் சரி செய்யலை, மேபி அவன் சரி செஞ்சிட்ருக்கான், இல்லைன்னா அந்த சைக்கிள் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது, யாரையும் வச்சு அவன் சரியெல்லாம் செஞ்சிட்ருக்கல, நான் வரும்போது தான் பார்த்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஹரீஷ் கடிதத்தை எழுதவில்லை, அதாவது ஒருவரை வைத்து எழுதவில்லை. ஹரீஷ் நே பத்ரு நெஹி லிக்வாயா. ஹரீஷ் நே பத்ரு நெஹி லிக்வாயா. யாரையும் வச்சு அவன் லெட்டரெல்லாம் எழுதலை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நான் அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தேன். நான் அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தேன், அதாவது ஒருவர் மூலமாக சொல்லி கொடுத்தேன். மேனே உசே ய சிக்வாயா. ஸோ யூஸ்வலாக சொல்லும்போது மேனே உசே ய சிக்காயா அப்படின்னு சொல்லுவோம். நானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா சிக்காயா. இது வந்து சிக்வாயா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் சொல்லி கொடுக்கல, ஆனால் வந்து ஒருத்தர் மூலியமாக இவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தேஜு எங்களை ஜெயிக்க வைத்தாள். தேஜு எங்களை ஜெயிக்க வைத்தாள். தேஜு நே ஹமே ஜித்வாயா. தேஜு நே ஹமே ஜித்வாயா. அதாவது வந்து அவங்க தான் எங்களை ஜெயிக்க வச்சாங்க அந்த மாதிரி சொல்கிறோம். ராமு எங்களை சந்திக்க வைத்தான். ராமு எங்களை சந்திக்க வைத்தான். ராமு நே ஹமே மில்வாயா. ராமு நே ஹமே மில்வாயா. எங்களை மீட் செய்ய வச்சான், எங்களை ஒருத்தர் சந்திக்க வச்சான், சந்திக்க ஏற்பாடு செஞ்சான், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது மில்வாயா. அடுத்தது வந்து இதே வந்துட்டு இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேக் அப்படின்றது வரும்போது யூஸ்வலாகவே வந்து நம்ம யாரை வந்து ஃபோர்ஸ் பண்ணமோ அவங்களோட பேரோ இல்லை வந்து அவங்க யார் அப்படின்ற அந்த பர்சன் யாரோ அதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, மேக் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். ஹிந்தியில் வந்து பார்த்தோன்னா மேலே இருந்த அதே சென்டென்சஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை நேமோ போட்டு அது கூட மட்டும் போட்டோம்னா போதும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் பண்ணுறது. ஆனால் ஹிந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுறது, ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட வேலை வாங்குறது, எல்லாத்துக்குமே வந்து ஒரே சென்டென்ஸ் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம், அது யாரை வச்சு நம்ம அந்த வேலையை வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணுவோம், இல்லைன்னா அதை ஹைட் பண்ணி பேசுவோம். மித்தபடி வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். நம்ம டோன், அந்த ஃபுல் கான்வர்சேஷன் வச்சு தான் நம்ம ஒருத்தங்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்கிறோமா, இல்லை பணம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கணுமா, இல்லை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்கோமான்னு தெரியும். நான் ராஜாவை வைத்து அதை செய்து முடிப்பேன். நான் ராஜாவை வைத்து அதை செய்து முடிப்பேன். ஸோ இந்த அர்த்தத்தில் என்ன வருது அப்படின்னா, நான் ராஜா கிட்ட வந்து எப்படியாவது போய் கெஞ்சி கூத்தாடியாவது அவனை இதை செய்ய வச்சுருவேன் அப்படி இருக்கலாம். இல்லை வந்து நான் ராஜாவுக்கு வந்து பணம் கொடுத்துருவேன், அவன் செஞ்சு கொடுத்துருவான் அப்படின்னும் இருக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ராஜாவை செய்ய வைப்பேன், அதாவது வந்து எப்படியாவது அவனை நான் வந்து ஹூக்கொக்ரூட் அவனை வந்து நான் செய்ய வச்சுருவேன். அதாவது ஒன்று அவனை வந்து மிரட்டி செய்ய வச்சுருவேன், இல்லை வந்து எப்படியாவது அவனை ஃபோர்ஸ் பண்ணிடுவேன், எமோஷ்னல் பிளாக்மெயிலாவது பண்ணி அவனை செய்ய வச்சுருவேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த 3 மீனிங்குமே இங்கே வரும். மே ராஜா சே உசே கர்வாவுங்கா. அதாவது ஏதோ ஒரு வேலையை நம்ம கை காமிச்சிட்ருக்கோம், அந்த அதை அப்படிங்கிறத உசே ஆர் உஸ் காம்கோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மே ராஜா சே பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப் ஆர் நேம் போட்டுட்டு அது கூட சே போட்டோம்னா போதும். மேலே பார்த்தா அதே சென்டென்சஸ் தான். மே ராஜா சே உசே கர்வாவுங்கா ஆர் மே ராஜா சே உசே கர்வாவூங்கி. ஒரு பெண் சொன்னாங்கன்னா கர்வாவூங்கி அப்படின்னு சொல்லணும். உசேன்னு சொல்லலாம், உஸ்காம்கோன்னு சொல்லலாம். அவள் எலக்ட்ரிஷியனை வைத்து ஃபேனை சரி செய்வாள். வ பங்கா கோ எலக்ட்ரிஷியன் சே டீக் கர்வாயேகி. எலக்ட்ரிஷியன் சே டீக் கர்வாயேகி. அவர் என்னை வைத்து தன் வேலையை முடிப்பார். வே அப்னா காம் முझसे பூரா கர்வாயேங்கே. வே அப்னா காம் முझसे பூரா கர்வாயேங்கே. மேலே பார்த்தா அதே சென்டென்சஸ் தான் நம்ம வந்து அந்த நேம் ஆர் ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை மென்ஷன் பண்ணி அது கூட சே மட்டும் போட்டோம்னா போதும். நீ ஒரு டாக்டரை வைத்து உன் கண்களை டெஸ்ட் செய்வாய். तुम अपनी आंखों का टेस्ट डॉक्टर से करवाओगे. ஸோ வேறு யாரை போய் பார்ப்பேன், டாக்டர் தான் போய் பார்ப்பேன், டாக்டரை வச்சு தான் டெஸ்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறது.
நாங்கள் ஒரு பெயிண்டரை வைத்து எங்கள் வீட்டை பெயிண்ட் செய்வோம். ஹம் அப்னே கர் ஏக் பெயிண்டர் சே பெயிண்ட் கர்வாயேங்கே. ஸோ நாங்களே அடிக்க மாட்டோம், ஒரு பெயிண்டரை வந்துட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் பேசி அவங்க மூலியமாகவே நாங்கள் அடிச்சிருவோம், அவங்கள வச்சே நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஹம் அப்னே கர் ஏக் பெயிண்டர் சே பெயிண்ட் கர்வாயேங்கே. ஸோ அப்னா கர்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், அப்னே கர் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அவர்கள் யாரையாவது வைத்து தங்கள் கார்ஸை வாஷ் செய்வார்கள். வே அப்பனி காரோं को किसी से धुलवाएंगे. ஸோ யாருன்னு நம்மளுக்கு தெரியல, யாரையாவது அவங்க கண்டிப்பாக வாஷ் பண்ண மாட்டாங்க, யாரையாவது வச்சு வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கிசி சே. வே அப்பனி காரோं को किसी से धुलवाएंगे. அவன் ராணியை புத்தகம் எழுத வைத்தான். அவன் ராணியை புத்தகம் எழுத வைத்தான். उसने पुस्तक रानी से लिखवाया. उसने पुस्तक रानी से लिखवाया. நீங்கள் என் மூலமாக ரகுவை ஏன் கூப்பிடுவீர்கள். நீங்கள் என் மூலமாக ரகுவை ஏன் கூப்பிடுவீர்கள், அதாவது என்னை வச்சு ஏன் ரகுவை வர வைக்க போகிறீங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே. आप रघु को मुझसे क्यों बुलवाएंगे. आप रघु को मुझसे क्यों बुलवाएंगे. கூப்பிடுறதுனா நீங்களே கூப்பிட வேண்டியதான், ஏன் என் மூலமாக கூப்பிடுறீங்க, என்னை வச்சு ஏன் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து மூலமாகன்னு வருதே, நம்ம துவாரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ துவாரான்னு சொன்னால் தப்புன்னு சொல்லிட முடியாது, பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்சஸில் துவாரா வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ சே யூஸ் பண்ணுறது மச் பெட்டர். அவன் தன் சைக்கிளை தன் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவரை சரி செய்ய வைத்தான். ஸோ மேபி கெஞ்சியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை பணம் கொடுத்தோ எப்படியோ ஒன்று வாடகைக்கு குடியிருக்கிறவர் தான் அவன் செய்ய வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உஸ்னே அப்னி சைக்கிள் அப்னே கிராயேதார் சே டீக் கர்வாயா. அப்னே கிராயதார், கிராயதார்னால் வந்து டெனண்ட், வாடகைக்கு குடியிருப்பவர். அப்னே கிராயதார் சே டீக் கர்வாயா. ஹரீஷ் என்னை ஒரு கடிதம் எழுத வைத்தான். ஸோ இது வந்து எப்படின்னா, இது டக்குன்னு இது பார்க்கும்போது ஹரீஷ் வந்து எழுத வச்சான், அதாவது என்ன ஃபோர்ஸ் பண்ண, மேபி அந்த லெட்டர் நமக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இது அதனால தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவனுக்காக என்ன ஒரு கடிதம் எழுத வச்சாங்கிறத சொல்கிறோம். ஹரீஷ் நே ஏக் பத்ர முத்சே லிக்வாயா, அதாவது எழுதி வாங்கிட்டான், நான் தான் எழுதினேன் அதை என்கிட்ட இருந்து அப்படியே வாங்கிட்டான் அந்த மாதிரி சொல்கிறது. ஹரீஷ் நே ஏக் பத்ர முத்சே லிக்வாயா. நான் அதை அந்த வேலையை நிலாவை செய்ய வைத்து கொண்டிருக்கிறேன். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்கேன். மே உஸ்ஸே और उस काम को இது வேணாலும் எடுத்துக்கலாம். மே உஸ்ஸே நிலா சே கர்வா ரஹா ஹூँ. நிலா சே கர்வா ரஹா ஹூँ. இதே ஒரு பெண் சொல்லும்போது மே உஸ்ஸே நிலா சே கர்வா ரஹி ஹூँ. ஸோ இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், எப்படி செஞ்சிட்ருக்கேன், நிலா கிட்ட தான் வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அவள் எலக்ட்ரிஷியனை ஃபேன் சரி செய்ய வைத்து கொண்டிருக்கிறாள். அப்படின்னா இன்றைக்கி விட்டால் எலக்ட்ரிஷியனை பிடிக்கவே முடியாது, அதனால் அவரை கையோடு பிடிச்சி அவரை ஃபோர்ஸ் பண்ணி இன்றைக்கே பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சு வச்சிட்ருக்கா, அதனால தான் அவன் அங்கேயே இருக்கா, இல்லைன்னா அவர் வந்து கிளம்பிடுவார் அந்த மாதிரி சம்திங் லைக் தட். ஓகே. वह पंखा को इलेक्ट्रिशियन से ठीक करवा रही है. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா எலக்ட்ரிஷியனை வச்சு அவன் ஃபேனெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறோம். वह पंखा को इलेक्ट्रिशियन से ठीक करवा रही है. அவர் அவனை வைத்து தன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் அவனை வைத்து தன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். वे अपना काम उससे पूरा करवा रहे हैं. वे अपना काम उससे पूरा करवा रहे हैं. उससे அவனை வைத்து, ஸோ उससे. நீ ஒரு டாக்டரை வைத்து உன் கண்களை டெஸ்ட் செய்து கொண்டு இருக்கிறாய். तुम अपनी आंखों का टेस्ट डॉक्टर से करवा रहे हो. நாங்கள் அந்த கம்பெனி ஆட்களை வைத்து எங்கள் வீட்டை பெயிண்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எந்த கம்பெனி ஆள்களை வச்சுருக்கீங்க அப்படின்னா நாங்கள் அந்த கம்பெனி ஆள்கிட்ட தான் கான்ட்ராக்ட் பேசியிருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறது. हम अपने घर उस कंपनी वालों से पेंट करवा रहे हैं. हम अपने घर उस कंपनी वालों से पेंट करवा रहे हैं.
அவர்கள் அவர்களை வைத்து தங்கள் கார்ஸை வாஷ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து இவங்க கிட்ட, அதாவது 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவர்கள் அவர்களை வைத்து, கை மாறுது, வைத்து தங்கள் கார்ஸை வாஷ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். वे अपनी कारों को उन लोगों से धुलवा रहे हैं. उन लोगों से धुलवा रहे हैं. उन लोगों द्वारा அப்படின்னு சொல்லிட வேண்டாம், சேவே யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பே பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ துவாரா யூஸ் பண்ணக்கூடாதுல, பட் சே யூஸ் பண்ணுறது மச் பெட்டர். அவன் என்னை புத்தகம் எழுத செய்யவில்லை. ஸோ இப்போ யாராவது கேட்குறாங்க, அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணானா புத்தகம் எழுத சொல்ல, இல்லை இல்லை அவன் வந்து என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உஸ்னே புஸ்தக் முத்சே நிஹி லிக்வாயா. ஸோ அவன் வந்து என்னை வச்சாலாம் எழுதலாம், அவனே தான் எழுதியிருக்கான், நான் என்னை ஃபோர்ஸும் பண்ணலை, நானும் அவனுக்கு எழுதி கொடுக்கல, அவனே தான் எழுதியிருக்கான், அந்த மாதிரி இடத்துல சொல்கிறது. உஸ்னே புஸ்தக் முத்சே நிஹி லிக்வாயா. நீங்கள் அவன் மூலமாக ரகுவை ஏன் கூப்பிட மாட்டீர்கள்? आप रघु को उससे क्यों नहीं बुलवाएंगे? ஸோ அவனை அமிச்சிங்கனாலே கூட்டிகிட்டு வந்துடுவான், நீங்கள் ஏன் அவன் மூலமாக கூப்பிடாம வேறு யாராவது மூலமாக கூப்பிடுறீங்க, இல்லை ஏன் மூலமாக கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறது. आप रघु को उससे क्यों नहीं बुलवाएंगे? அவன் தன் சைக்கிளை என்னை சரி செய்ய ஃபோர்ஸ் செய்து கொண்டிருக்கவில்லை. அவனும் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை, அந்த மாதிரி சொல்கிறோம். वह अपनी साइकिल मुझसे ठीक करवा नहीं रहा है. அவனாக தான் செஞ்சிட்ருக்கான், என்னை ஃபோர்ஸ் பண்ணலை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி சரி செய்ய வைக்கலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஹரிஷ் கடிதத்தை ராகேஷ் மூலமாக எழுதவில்லை. ஹரிஷ் நே பத்ரு ராகேஷ் சே நெஹி லிக்வாயா. ஹரிஷே தான் எழுதியிருக்கான், ராகேஷ் வச்செல்லாம் அவன் எழுதலை, ராகேஷை ஃபோர்ஸ் பண்ணி எழுதலை, இல்லை ரெக்வஸ்ட் பண்ணி எழுதலை அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். நான் அவனுக்கு இதை என் நண்பன் மூலமாக சொல்லி கொடுத்தேன். मैंने उसे मेरे दोस्त से यह सिखवाया. ஸோ मैंने उसे यह सिखवाया அப்படின்னா நான் இவனுக்கு சொல்லி கொடுத்தேன், யாரோ மூலமாக தான் நான் சொல்லி கொடுத்தேன், நானாக டைரெக்டாக சொல்லி கொடுக்கல, அவனுக்காக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். இப்போ அந்த ஆள் யாருன்னு சொல்கிறோம், மேரே தோஸ்த் சே. ஸோ அது வந்து வேறு யாரும் இல்லை, அந்த டீச்சர் என் ஃப்ரெண்டு தான் அவர், அந்த மாதிரி சொல்கிறோம். मैंने उसे मेरे दोस्त से यह सिखवाया. அடுத்தது வந்து நான் அவனுக்கு புரிய வைத்தேன். நான் அவனுக்கு புரிய வைத்தேன், இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சம்ஜாயா அப்படின்னு சொன்னோம்னா போதும். मैंने उसको समझाया, சமஜ்வாயா அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டோம். சம்ஜாயா இது மட்டும் நல்லா நான் வச்சிட்டோம்னா போதும். புரிஞ்சுக்கோ அப்படின்னா சம்ஜோ. ஸோ புரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது சம்ஜா. இது வந்து சம்ஜாயா அப்படின்னா புரிய வச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே புரிய வைக்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் நம்ம எடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்க முடியுமே தவிர அவங்களே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ஒருத்தவங்க வரல அப்படின்னா அவங்கள அடித்து இழுத்துட்டு வரலாம், ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அவங்க மேலே போடலாம். அவங்க வரவே இல்லை அப்படின்னா அவங்கள கட்டி இழுத்துட்டு கூட வரலாம். பட் புரிய வைக்கிறது மட்டும் அவங்களோட எபிலிட்டி பொறுத்து தான் அது இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து சம்ஜாயா அவ்வளோதான், சமஜ்வாயா அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே முடியாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேனே உஸ்கோ சம்ஜாயா, நான் அவனுக்கு புரிய வச்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா தான் ஞாபகம் இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கியா கர்வாயா அந்த மாதிரி வரும். ஓகே, வா சவுண்ட் போட்டு பேசிகிட்டே வருவோம். ஜிதாயா மில்வாயா அந்த மாதிரி. இது நல்லா ரீட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அந்த எண்ட் வேர்டு, அந்த வேர்ப் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.